வணக்கம் நேயர்களே. மீன ராசி என்பர்களுக்கு டேரட் பிரசனம் மூலமாக நம்ம இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை போடுறதுனால உங்களுக்கு முழுமையான ஒரு தெய்வ பிராப்தம், ஒரு தெய்வ சக்தி கிடைத்து அதற்குண்டான ஒரு பிரச்சனைகள்லிருந்து தொந்தரவுகள்லிருந்து நிவர்த்தின்றது இந்த பிரசனம் மூலமாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ ஆனாலும் சரி, தாங்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட ஏதோ ஒரு 10 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ நீங்களே கடன் வாங்கி கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல இந்த மீன ராசி என்பர்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னலம் பாராமல் பிறருடைய ஒரு நன்மைக்காக வாழ்பவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் தான். இந்த மீன ராசி என்பர்களினுடைய குணத்தை மாற்ற முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்கள் யார் இந்த மீன ராசி என்பர்கள் யார் கூடயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இவர்களினுடைய குணத்தை மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாற்றுறதுக்கு, குணத்தை மாற்றுறதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இவர்களினுடைய அந்த ஜென்மமாக இது ஊறி வந்த ஒரு குணநலன்கள், இதிலிருந்து இவர்களை மாற்றுவது அப்படின்றது பெரிய ஒரு கடினமான வேலை. இப்போ இந்த மீன ராசி என்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்களை ஏற்கனவே நிறைய பேர் கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இன்னமும் இருக்கிறீங்க. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருடைய கண்ணு கட்டி 2 வாள்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தனி இடத்துல அமர்ந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த பிரசனம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம ராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனையோ அது அப்படியே இந்த கார்டின் மூலமாக வந்துடும். அதனால நம்ம எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம இந்த இடத்துல நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு பிரசனமும் தான் இந்த டேரட் பிரசனம். அதனால நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனிப்பட்ட முறையில ஒரு கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் எங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த மீன ராசி என்பர்கள் அந்த ஒரு கண் கட்டி ஒரு இடத்துல தனிமரமாக விடப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு இதிலிருந்து நல்ல ஒரு சவால்களை சந்தித்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். இந்த சவால்களை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நீங்க செய்து முடித்து அந்த சவால்களுக்கு ஈக்குவலாக நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே ரொம்ப எளிதாக எங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் நீந்தி வரக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள். அதனால யாருமே கவலைப்பட வேண்டாம். எந்த இடத்துல எந்த ஒரு உயரத்துல நீங்க இவர்களை கண்ணை விட்டு கண் மூடி நீங்க விட்டாலும் சரி, இவர்கள் எளிதாக அந்த சவால்களில் இருந்து மீண்டு வருபவர்களாக தான் இருக்கிறாங்க இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம் என்ன, தெய்வ பலம் என்னன்னா, நீங்க நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அந்த அம்மனின் துணைன்றது இந்த காலகட்டம் முழுமையாக இருக்கு. ஆனா நிறைய மீனராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாக நல்ல தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னமோ உங்களுக்கு மனதில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, நம்மளால எதையுமே செய்ய முடியலையே, நம்மள ஒரு கை கட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களெல்லாம் செய்யாமலேயே வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால மீண்டும் அந்த தெய்வ வழிபாடை கையில எடுங்க. அந்த தெய்வம் தான் உங்களை முன்னின்று காக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய மீன ராசி என்பர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் வந்திருக்கு. அதை எப்படி உபயோகப்படுத்தணுன்றது தெரியாம ஒரு காத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம்ன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த இடம் மாற்றத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு தீர்மானம்ன்றது உங்க மனதில் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் இருந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு போனா நம்மளுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்களோ,
பிரச்சனைகளோ நம்மளுடைய ஃபேமிலி பாதிக்கப்படுமோ, இல்லை நம்ம ஃபேமிலியை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமோ, இத்தனை குழப்பமான ஒரு சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் சில விஷயங்களை செய்யாமலே இருந்தீங்க. அது எல்லாமே இப்போ செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த இடம் மாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றங்கள்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு மாற்றமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல சிவபெருமானின் பிரார்த்தனையாகப்பட்டது உங்களை ஒரு நல்ல ஒரு வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரம். முதல் கார்டில் நான் என்ன சொன்னேன், நல்ல ஒரு அந்த தெய்வத்தினுடைய சக்தி, அந்த அம்மனினுடைய அருள்ன்றது உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நிறைய பேர் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணாம பாதியிலேயே விட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நேரம் வந்திருக்கு. கண்டிப்பா மறுபடியும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்ற முதல் கார்டில் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவனினுடைய ஆதிக்கம், சிவனினுடைய சக்தி, அது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நீங்க என்ன முடிவுகள் எடுத்து செய்தாலும் அந்த முடிவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்கள் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நிறைய பேர் முடிவெடுத்திருக்கிறீங்க. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கூட அதற்காக ஒரு 6 மாத காலம் நான் தொடர்ந்து காத்திருந்து அதுக்கப்புறமா நான் இதை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு முடிவுகளும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அது எல்லாமே நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில் அந்த சிவனினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஒரு கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ன்றது இந்த தொழிலில் இருக்க போகுது. அதனால துணிஞ்சு நீங்க சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேர காலமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வெளிநாட்டில் சில சிக்கல்கள், ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லை வெளிநாடு போகாதவங்க இங்கேயே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய உடைமைகளுக்கு சில பாதுகாப்புன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். யார் யாரெல்லாம் உங்களுடைய இடத்துல என்னென்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. சில இடத்துல தேவையில்லாத அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இந்த மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த உறவுகளில் சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரே கார்டு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஒரு பலன்களை சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம் தான். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கத்திகளை இந்த வாலிபர் எடுத்துட்டு செல்றார். அதனால தான் நம்ம உடைமைகளை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உறவினர்கள் மத்தியில் சில ஏமாற்றமும் இருக்கும். யாரை நம்பி நீங்கள் சில விஷயங்களை செய்கிறீங்களோ அவர்கள் மூலமாகவே இந்த மீன ராசி என்பர்களுக்கு மிகுந்த அளவுகள் ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். சில பேர் அந்த பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சுரக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை தெரியாமலே அந்த பார்ட்னர்ஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சுரண்டுறதுக்கு உண்டான ஒரு டைமாகவும் இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள். அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டு, உங்களுடைய வருமான இடம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் உங்களுடைய காதலில் மிகப்பெரிய ஒரு தோல்விகள் வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு சில கோபங்கள் வருது. என்ன மேடம் எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவாக சொல்கிறீங்க, எதுலேயுமே ஒரு பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, இருக்கிற பலனை இருக்கிறபடி சொல்கிறது தான் ஜோதிடம், அதனால் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதை முன்னின்று அதை ஒரு யோஜனையாக வச்சு நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. இப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து பதிவெல்லாம் பார்க்காதீங்க, ஜோதிட பதிவெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சில நெகட்டிவ்ஸும் நடக்கும். அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நிறைய மீன ராசி என்பர்களுக்கு காதல் தோல்விகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. மீண்டும் அந்த காதல் உங்களுடைய வாழ்க்கை துணையாக மாறுவதற்கு உண்டான ஒரு கால நேரங்கள் மீண்டும் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு பதில் வரல அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த டேரட் பிரசனத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு இந்த டேரட் பிரசனத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கீழே கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.